வச்சு ஒரு அரசியல் நரேட்டிவ் செட் பண்ணிடலாம். பண்ணிடலான்னு டிஎம்கே செஞ்ச சதியாண்டா சதி. இது. அப்படின்னு பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு தனித்தனியா வந்திருக்கலாமே. எனக்கு ஒண்ணா எனக்கு ஏன் என்ன வரணும்? டவுட்னா அந்த புடவையும் வேட்டி சட்டையும் எடுத்து ஊத்திங்களா நான் திமுக ஆமா நாங்க எடுத்து கொடுத்தோம். செஞ்சு இவ்வளவு கொடுத்ததே பண்ணிட்டோம் நாங்களாம் அதையும் பண்ண ஜாக்கெட்டுங்க. மாட்டோமா? பொங்கலுக்கு கொடுத்தாங்கல்ல அது கொடுத்தது. ஆமா, அதுவும் ஒரே கார்ல வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க டிஎம்கே. கார்ல வரது காரணம் என்னன்னா ஈரான்ல சண்டை நடக்குது, டீசல் விலை அதிகமா அது இருக்கு. ஆல்ரெடி ஒரு தியரி இருக்கு. இந்த மாதிரி வர வழியில அண்ணன் காரை பஞ்சர் பண்ணிட்டாங்களாம். அதுவும் சொன்னாங்க டிஎம்கே காரங்க. அதனால மாறி வர வேண்டியதா போச்சு. இல்ல அது உண்மைதான். ஏன்னா இல்ல, அது திமுக உண்மைதான் சார். காரணங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏங்க, எவ்வளவு நீங்க குறைச்சல் வேட்டியை தூக்கி கொடுப்பீங்க விட்டு சபரீஷ்? நீங்க வேட்டியை தூக்கி விட்டு பெடக்ஸ்ல 2 போடு போட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே தெரிஞ்சிருப்பேன். நீங்க பண்ணாம விட்டதான் தப்பு. இத சொன்னா சரண் வந்து ஒத்துக்க மாட்டான். ஏன்டா இவ்வளவு சாப்பிட்டா போனீங்கன்னு கேட்டா, இல்ல அப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி அண்ணாமலை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கான்ஸ்பிரசி ஆனா சபரீஷ் இதை நான் சொல்றேன்டா, அண்ணன் கூட எல்லாம் கொஞ்சம் இணக்கமா இருந்தீங்களா படம் எடுத்துக்கிட்டு உக்காளி சாவுங்கடா. நல்ல ஃபேக் பகண்டா பண்ணி உங்களே தலை சுத்த விடுறாங்க ஆயிட்டீங்களா. லான்ச் பண்ணதே இவங்க தான்டா சபரீஷ். சாரி சதீஷ், லான்ச் பண்ணதே இவங்க தான். அண்ணனுக்கு அண்ணன் விக்கிபீடியா போய் பார்த்தா அண்ணனுக்கு 6 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறீங்க, 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க, 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க. சதீஷ் ஆரம்ப காலகட்டத்துல ஏகேவை எதுக்குறதுக்கு கூட இருந்தவங்களே இவங்கதான். அது பழைய கதை விடுங்க ப்ரோ. இவனுக்கு சன் மியூசிக்ல ஏகே படம் போடவே மாட்டாங்க ப்ரோ. பாட்டு இவன் பாட்டு தான் போடுவானுங்க. இப்ப பாக்குறீங்க, இப்ப பாக்குறீங்களா இல்லையா? ஒன்லி ஏகே சன்ஃபான் என்ன தப்பா போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போடு போட்டுட்டு அது வெறுப்பேத்த போடுவானுங்க. அது வேற. இப்ப கொஞ்சம் மாத்திட்டாங்க. எந்த நேரத்துல அந்த டயலாக் பேசணும். அதாவது என்னன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னா எவன் வந்து ஃபேரா இருக்கானோ அவன் இது பண்ண மாட்டானுங்க. இப்ப இந்த மாதிரி ஆள் முரட்டு முதுகு குத்தி பாருங்க, இது டிஎம்கே இதுல எவ்வளவு பழி வாங்கியிருப்பாங்க. 41 பேர் நீங்க தானே பண்ணீங்கன்னு இந்த மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு விட்டான் பாரு அண்ணன். விலைக்கு வண்டிங்கன்னு பழி இல்லடா, அது கூட பரவாயில்ல. பொண்டாட்டியே விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு பழி சொல்றாங்க. டிஎம்கே வந்து விஜய் பேர் ஒரு ஆப்போனன்ட்டே களத்துல சந்திக்கல. அதாவது பொய் பரப்பி அவங்க சைடு திருப்பி எதுவா இருந்தாலும் அவங்க மறுப்பு தெரிவிச்சு அதை ஃபேட் அவுட் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டான் டிஎம்கே சைடு. அது ஒரு திறமை தான். குஸ்கி ட்வீட் பாத்தியா? ஆபீஸ்ல எல்லாம் கலாய்க்கிறாங்கடா. ஒரு வாரம் முட்டை கொடுத்து வச்சிருந்து முட்டை கொடுக்க முடியல. அந்த பண்றாப்ல நிறைய நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்ரெட் பண்ணி ப்ரோ. அதனால ப்ரோ அவன் போடுவான் ப்ரோ இந்த ட்வீட். அவன்லாம் ரெக்ரெட்லாம் இல்ல. அவன் பியூட்டி ரோட்ரிக்ஸ் ப்ரோ இந்த 2 நாள்ல இந்த ஹாப்பினஸ் 2 நாள்ல அவன் 2 நாள்ல இந்த ட்வீட் போறானால பாரு. பூஜை கிட்டானா கூட ஓகே. நான் எதுக்கு நான் த்ரிஷான் போடுவான். எதுக்கு நான் த்ரிஷா அப்படினு போயிடுவான். அது ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சானுங்க. நான் அந்த கரூர் சம்பவம் நடந்த டைம்ல சதீஷ் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் கோகேஷ் போட்டிருந்தான் பத்தியா? அதான் மாசு. டேய் மொத்த கர்மா அந்த பாம்புக்கு மாதிரியாவது பேட்டி கொடுக்க சொல்லடா அப்படின்னு இன்ன வரையும் வாய் தரல இந்த நாய். இது பிரசன்னா போட்டு வச்சிருக்கான். as a fan more than his success I want to be his peaceful life with his real supportive partner. சங்கீதா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணுலாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த நாய்க்கு. சப்போர்ட்டிவ் பார்ட்னர் வேணுமா? சரி, நம்ம இலங்கை தமிழர்கள் கைஸ்லாம் அமைதியா இருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு படம் ஸ்பேஸுக்கு போனேன். அவரு எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க புள்ள அவரு அப்படி இப்படின்னு. இப்ப அவங்கள அந்த ஐடி டக்கு ஞாபகம் வரல. இட்ஸ் ஓகே. இந்த சபரீஷ் போய் யூகேல அந்த ஸ்ரீலங்கன் மார்க்கெட்லாம் அதிகமா இருக்க காரணமா இந்த மேரேஜ் பண்ணதுதான். ஆமா யூகேல இவன் படம் ரஜினி படத்தோட அதிகமா பண்ணுவான். அவங்க மாமா தான் ப்ராக்ஸி வச்சே கம்பெனி நடத்துறாரு படத்தை காப்பாத்து. ஒரு புதுசா ஒரு கான்ஸ்பிரசி விஜய் பையனை விஜய் அடிச்சாப்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைங்க அப்படின்னா அதுக்கும் ஆமா விஜய் அது தெரியாது. வந்து விஜய் அடிச்சாப்ல அப்படின்னு உண்மை ப்ரோ. அடிச்சிட்டான். ஒரே ஒரு சிம்பிள்டா. நீங்க ஆட்சி வந்து நீங்க இது என்ன பண்ணீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் இந்த வலைப்பேச்சை பேன் பண்ணுங்கடா. வாயை திறந்தா போய் ஆட்சிக்கு வந்தாலும் கையெழுத்து அவனுக்கு ஏதாவது போடுங்கடா. ஏதாவது கேஸ் எடுத்துக்கு உள்ள போடுங்கடா. திடீர்னு வந்து ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுறானுங்க எஸ்கே இஷ்யூல. அது ப்ரூவனே கிடையாது. யாரும் கேஸே கொடுக்கல. அதுக்கு வந்து அடிச்சு ஊத்தி இருந்தானே எஸ்கே மேல. இங்க வந்து ப்ரோ நீங்க வந்து அவங்க சொன்ன இது லாஸ்ட் வீக் திமுக ஏதோ மேல் மாடியில இருக்கிறானா
அவன் பையன் இவரு கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறானா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான். என்னடா ஏதோ இல்ல இவன் போய் சதீஷ் அவன் பையன் இங்க இருக்கிறதே இல்லடா. அவன் மச்சான், வந்து கடைசியில வெளில plot twist போன்ட்டான் வேணா அவன் பாரு. பையனை. விஜய் இல்ல வீட்ல இல்ல இருக்கிறத இங்க வெளில போன்ட்டான். சென்னையில இல்ல தான்டா இருக்கான். மச்சான் இங்க சென்னையில பாரு. தான். ஏய் நீலாங்கரையில இல்ல அவன் இங்க பாரு. வீட்ல வச்சிருக்கான். ஏய் அவன் அசோக் பில்லர்ல இருக்கான்டா. லொகேஷன் சரி, வேணுமா? நீ எனக்கு உடனே தெரியும் தெரியும். ஓவரா இந்த சரி, யூடியூப் பார்த்துட்டு ஊம்ப கூடாது சார். உன் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் நீ வச்சுக்கோ சரண என்கிட்ட ஆஹா காட்டாது. இல்ல யூடியூப்லாம் இல்லடா சதீஷ். அது என்னன்னா அவனை இன்டர்வியூக்கு கேட்டாங்க. சரியா தரமாட்டேன் அப்படின்ட்டான். சரி நீ போயிட்டு எதுக்குடா? அசோக் பில்லர் போயிட்டு போட்டோ மேல் எடுத்து போடு மாடியில பாப்போம். வீட்டு வாசல்ல டேய் அதெல்லாம் இல்லடா, அவன் படம் ரிலீஸ் ஆக போறான். இங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அண்ணா சைடு போனவன் அடிக்கடி. இங்க பாரு. ஆனா ஒண்ணுடா, ஒரு என்ன வருது நியூஸ், த்ரிஷா நியூஸ் வந்து வருதோ இல்லையோ, அண்ணன் கூட த்ரிஷாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வதந்தின்னு கூட சொல்லிடுவான். ஆனா பிளாட் ட்விஸ்ட் பிஸ்மியா வச்சுனுக்குறான்டா அண்ணன். கடைசியில இந்த படம் மாதிரி பிஸ்மி மும்பை வச்சிருக்கானா? போலீஸ்னு ஒரு படம் இருக்கும், மலையாள படம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெருசா பண்ண போறாங்க. மத்த எல்லாம் சதுரி ஓட போறீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதான். அண்ணனுக்கு அவனுக்கு தான் கனெக்ஷன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அண்ணனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிஸ்மியும் தான்டா வாழ்ந்துனுக்குறாங்க. அவன் பொண்டாட்டி சொன்னது பொய்ன்னு இவன் சொல்றான். இல்ல கூட உங்களுக்கு இவன் தெரியுமா, தானே ஒன்றாக படுத்துருக்கணும். இந்த 3 குரங்குகளும் சாட்டை வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு மொரட்டடி அடிச்சான். அதுக்கப்புறம் சாட்டை பக்கமே அவன் போறதே இல்ல. இல்ல அண்ணன்லாம் வந்து இப்போ இதை புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. விஜய் ஒருத்த பயோ எல்லாம் வச்சு வெக்க புண்டை எல்லாம் சுத்துறாங்க. அவன் எவ்வளவு பெரிய சில்லற புண்டையா இருப்பானா. பிஸ்மி எல்லாம் வந்து ஒரு இதுல வச்சிருக்கானே பிஆர் டீம்ல. அப்ப விஜய் எவ்வளவு பெரிய சில்லற புண்டையா இருப்பான். அவனே பொண்டாட்டியை துரத்தி வித்தோண்டாந்தா. எல்லாம் ஒன்னாதான் சேருவான். ஆக்சுவலா அவன் தானே ரகுமானோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா ஆமா இவ்வளவு பிரச்சனையாயும் இல்ல சதீஷ், இவ்வளவு பிரச்சனையாயும் நம்ம சைடு ஹீரா வச்சு வச்சிருக்காங்க. ஹீரா யாரு கூட கடைசி வரைக்கும் லிங்க்ல இருந்தாங்கன்றது வந்து மத்த மாதிரி அது வேண்டாம். அவர் அந்த ஆக்டர் இன்னைக்கு பொலிட்டிக்கல் இருக்காரு, சீனியர் ஆக்டர். இல்ல ஓகே இல்ல அதெல்லாம் பேச மாட்டாங்க. விடுங்க. அண்ணன் வந்து இப்பதான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. இன்னும் நிறைய இருக்கு. இப்பதானே வந்திருக்காரு பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் சங்கீதா இன்டர்வியூ மட்டும் வந்துச்சுன்னா போதும். விஜய் வந்து வீடியோ பதிவு மூலம் சீனோட பேச போறாருன்னு ஒரு நியூஸ் என்னன்ட்டு த்ரிஷாவை வச்சிடலன்ட்டா. பேசுறது இப்பதான் தெரியும். இன்னும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த மாதிரி த்ரிஷா லுக்கிங் கியூட்டு அதெல்லாம் போடாதீங்கன்னு அதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் வீடியோல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு. அதிகபட்சம் அதான் இருக்கும். ஏன்னா மீட்டு போட்டீங்க. ஜெகதீஷ் தானே அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. பையன் ஜெகதீஷ் அடிச்சிட்டாங்க. ப்ரோ உண்மைதான் ப்ரோ, அடிச்சிட்டான் ப்ரோ. அவன் வந்து ஏதோ வெர்பல் அபியூஸ் பண்ணிட்டான் போல. அவன் விஜய் வந்து ஏதோ வைஃபையா இல்ல வந்து சஞ்சயான்னு தெரியல, ஏதோ வந்து பிஸ்மி மாதிரி பேசாதீங்கடா, விடுங்கடா. நம்ம நடந்ததை வச்சு அவன் அடிக்கலாம்டா. ஏன்டா பிஸ்மி மாதிரி பேசி. டேய் இல்ல சதீஷ், இது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் சொன்னாரு. வீட்டுல பிரச்சனை நடந்தா அந்த பையனை வீட்டை விட்டு கிடக்குதுடா. அவனுக்கு தெரிஞ்சு கால் மாட்டான்ற குப்பை இருக்கு. அதை இது பண்ணாம. ஆனா வந்து அவன் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான். அது மட்டும் கன்ஃபார்ம். இங்க பாரு, அந்த பையன் ஒன்னா இல்ல. இவன் சொன்ன மாதிரி பில்லர் இருந்தான்ல, அந்த பில்லர்ல இருக்கான்னு தெரியாது. ஆனா பிஆர்ஓவே இல்லாம அவங்க அப்பாவோட வந்து பெரிய பிஆர் வச்சிருக்கான். அதுவே வேணான்னு சொல்லி ஒதுங்கி போய் அப்ப என்ன முட்டு கொடுத்தானா அப்பாவோட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா அப்பாவோட பேர் சாயல் இல்லாம பஞ்சாயத்துல பிரிஞ்சு இருக்கிறாங்களா 4 வருஷமா. இவனுங்க எப்படி எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து சின்ன ஒரு உயிரினத்தோட மூலம்னா 4 வருஷமா போட்டோ வரல. எந்த பிளாட்ஃபார்ம்லயும் எவ்வளவு அவங்களும் வராங்க. மாவீரன் படத்துக்கு போறாங்க, எஸ்கே படத்துக்கு வராங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்க. ஒரு 1/4 இன்ச் மூலம் இருந்தா கூட தெரியும்ல அது. ஆனா இவனுக்கு பாரு 4 வருஷமா டம்மா இருந்திருக்கானுங்க. 2 பேருக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவங்க வந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க ஃபாரின்ல. எதை இவனுங்க போய் பார்த்தோம் படிக்க வச்சா நான் வீட்டுக்கு வர மாட்டாங்க. சங்கர் ஃபேமிலியுமே அவங்க ரொம்ப ஃபிட் தான் அப்பையில இருந்தே. இல்ல இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லுவான், சங்கர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பர்சனல் ஃப்ரெண்டு. நீங்க வந்து அந்த சங்கர் ஒரு கோபிநாத் இன்டர்வியூல கொடுத்து கேட்டிருப்பான். அவங்க வந்து சங்கர் பொண்ணு கல்யாணத்தப்ப வந்து விஜய் பையனும் வந்து இந்த சங்கர் பொண்ணு வந்து எல்லாம் சேர்ந்து படிக்கட்டுல நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்ப வந்து கோபிநாத் கேட்டிருப்பான், விஜய் பையனோட சேர்ந்து இந்த போட்டோ எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ங்கற மாதிரி சங்கர் ஒழிச்சு விடுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. எஸ்கே படத்துக்கு இன்னொரு படத்துக்கு வந்தாங்களே ரீசன்ட்டா. அதான் இந்த படத்துக்கு அந்த கார்த்தி படம் கொம்பனா ஏதோ ஒரு படம். இல்ல படத்துக்கு மாவீரன் இல்லாம இன்னொரு படம் மாவீரனுக்கு வந்தாங்கடா. அதுக்கு முன்னாடி கார்த்தி படம் அந்த முத்தையா படம் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு, விருமன். அந்த படத்துக்கு வந்தாங்க.
அந்த இன்டர்வியூல கோபிநாத் கேட்டுப்பாரு சங்கர்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு இல்ல அவங்க சொல்லி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தான் ப்ரோ சங்கர் அவங்க. பொண்ணு விஜய் பையன். அப்ப சங்கருக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு போல. விஜய் பையன்னு கேட்கும் போது அதை நேக்கா தவிர்த்துட்டு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கலாம் ஒரு கேங் அப்படின்னு இல்ல சொல்லி ப்ரோ, அந்த அவங்க மாதிரி ஒழிச்சு உண்மை அவங்க விட்டுருவோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்க, அவங்க வந்து அந்த மாவீரன் படம் வந்ததுக்குமே அந்த ஹீரோயினிக்காக தான் வந்தாங்க. விருமன் படம் வந்ததுமே அந்த ஹீரோயினுக்காக தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, அந்த பிஸ்மிங்கிறவன் வந்து வேற பிஸ்மி, இந்த பிஸ்மி கிடையாது. எந்த பிஸ்மி? எல்லாருக்கும் தெரியும் பிஸ்மி யாருன்னு. நீங்க வேற கவனிக்கு. இல்ல ப்ரோ, அந்த ஏஆர் ரஹ்மான் கல்யாணம் மாதிரி சொல்றாரு. அது வேற பிஸ்மி. ஓ, அதுக்கு சொல்றீங்களா? ஓகே ஓகே. வலை பேச்சு பிஸ்மினா எல்லாருக்கும் தெரியும், அந்த மென்டல் பையனை. இவங்க எல்லாம் பைல் வாங்குறாங்க, அதனோட மோசமா இருக்கானுங்க. பைல் வாழ்றாங்க ஏதோ பேசணும் நான் இதை பத்தி. அவன் வலைபேசி பிஸ்மி இல்ல சபரிஸ், ஆல்ரெடி கண்டென்ட் எடுத்துட்டான்டா யூடியூப்ல. அவனுக்கு போட்டானா? வீடியோ போட்டான். அது போயிட்டு ரிவ்யூஸ் பயங்கரமா. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, விஜய் பையனுக்கு பிஆர் யாருன்னா சுரேஷ் சந்திரா தான், ஜெகதீஷ் கிடையாது. இதுவே போதுமே ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அது அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்பா சாயில் இல்லாம வரணும்னு ஆசைப்படுறாரு. அது தெரியும் ப்ரோ எல்லாருக்கும் அப்பவே. ஊர்ல அத்தனை பேர் ஒரு சுரேஷ் சந்திரா வந்தாங்க. அதுவும் சுரேஷ் சந்திரா மாதிரி ஒரு நல்ல பிஆர் கிடைக்கணும்லடா சரணு. ஜேசனோட படம் எப்ப வருதுன்னு சொல்லுங்க, சட்டை போட்டு புக் பண்ணுவோம். விஜய் படத்துல கிளாஸ் சிக்குமா எப்படி இருக்கும்? அதுக்கு டேட் சொல்லிட்டாங்களடா. ஆக்சுவலா ப்ரோ சிக்கல் பையனுக்கு தான் ரொம்ப. மாஃபியாவை தாண்டி அவன் இங்க சஸ்டைன் பண்றதே பெரிய விஷயம். கண்டிப்பா அட்டாக் பண்ணுவானுங்க. ஒரே இன்டர்வியூ முச்சு விட்டுருவான் விஜய். அப்படி இல்ல ப்ரோ, இப்ப பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இல்ல இப்ப கூட பைல்வான் ரங்கநாதன் இன்னைக்கு கூட ஏதோ படம் பிரஸ் மீட்ல ரொம்ப ராங்கா பேசி தெரிஞ்சான். இந்த மாதிரி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் வந்து பார்த்து அட்டாக் பண்ணுவானுங்க ஃபேமிலி பத்தி. அதுதான் ப்ரோ ஒரே கேள்வி, அவனுக்கு தெரியாதா ஏன் ஜெகதீஷோட அவன் போயிட்டு அந்த ஆள்கிட்ட கேளுன்றான். இல்ல ப்ரோ, இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா இது பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து செம செல்ஃபிஷ். அவர் சொன்ன மாதிரி வந்து அவனுக்கு நிறைய வந்து அவன் ஜேசன் நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணுவான், எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணுவான். அது நடக்கும் கண்டிப்பா. பண்ண மாட்டான்டா, நான் சொல்றேன். ஏன் இவன் வந்து செல்ஃபிஷ்ரா. இவன் இது மாதிரி எல்லாம் பண்ணா அவனுக்கு கெட்ட பேரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் அமைக்கிடுவாங்க. இது அவன் கண்டிப்பா அதை பண்ண விட மாட்டான். அவனோட செல்ஃபிஷ்னஸ் தான் பார்ப்பான். இல்ல அட்டிமாம்ஸ், நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப விஜய் சைடுல மட்டும் சொல்லல, பொதுவா வந்து இந்த இருப்பானுங்களே இந்த சோசியல் மீடியா சைடுல அந்த அங்கத்துல இருப்பானுங்க, அந்த மாதிரி சொல்றேன். அதான் அது எப்ப வரைக்கும் இருக்கும்னா, இவன் திருப்பி பேசுற வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கும். இவன் ஏதாச்சும் பேசி அதை கூல் பண்ணதான் பார்ப்பான். இல்லைன்னா அவனுக்கு கெட்ட பேருன்னு அவனுக்கு தெரியும். ஆக்சுவலா இத பத்தி சங்கீதா பேசுறது வேற, ஆனா அவங்க பசங்க ஃபேஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கொடுமை மீடியா முன்னாடி. அதெல்லாம் அவங்க பசங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணவே வேணாங்க. இவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அவங்க பசங்க ஏன் ஃபேஸ் பண்ணணும்? இல்லங்க, அவன் படம் எடுக்கிறான்ல, சினிமா ஃபீல்ட்ல இருக்கான்ல, இவங்களே எடுத்துட்டு போட்டாங்க. இவன் ஒரு அயோக்கிய பையன். பைல்வான் மாதிரி சில ஆட்கள் அந்த மாதிரி நான்சென்ஸா கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி பண்ணுவாங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே நான் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டேன். அப்பெல்லாம் ஜேசனை டார்கெட் பண்ணா சுரேஷ் சந்திரா அதை எப்படி மூவ் பண்ணிப்பான். அந்த ஆளு வந்து ஆஃப்லைன்ல தான் அந்த வெயிட் தான் அந்த அவன் பிரஸ்ஸா இருந்தான். அவனுக்கு தெரியாதா? சுரேஷ் சந்திரா வந்து ஜெகதீஷ் வந்து சுரேஷ் சந்திரா பார்த்தால போயிடுவான். ஃபர்ஸ்ட் பைல்வான்லாம் உள்ளே விட மாட்டான்டா. உள்ளே விட மாட்டான். ஆமா, அவன் டீம்ல உள்ளே விட மாட்டான். பைல்வான்லாம் உள்ளே விட மாட்டான். நீ யாரு எதுக்கு இங்க வர காலம்? ஒரே டைம் நம்மள்ட்ட கேள்வி கேட்டேன், நீங்க பக்கத்து வீட்டுக்காரரு, உங்களுக்கு தெரியும் என்னைய பத்தினாரு, பேசாம முடிட்டு அதை தெரிஞ்சாலதாங்க பேசுறேன்னு முடிட்டேன். நாங்கெல்லாம் பட்டாசா சுத்திட்டு இருக்கோம் மாம்ஸ். ஒரு மாதிரி இந்த விஷயத்துல என்ன தெரியுமா, எஸ்கே ஃபன்ஸ் தனுஷ்க்கு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கால்ல இருந்து. வித்தியாசமா இருக்குடா இது. ஆனா மன திருப்தி தான் சாப்பிட்டு.
விஜய் எவ்வளவு பெரிய கேள்வி கட்டவன்றத நம்ம கிரு மட்டும் கிரு ப்ரோ தெரிஞ்சத தலைவர் 2 பேரும் ஆண்ட்ராய்ஸ்லாம் பண்ண ப்ரோ. பேசுங்க ப்ரோ. ஊருக்கே நாங்களே சொல்லணும். தெரிஞ்சிச்சு. நான் கீழே இறங்கிட்டு வரேன், பக்கு போல எனக்கு. ஓகே, ஏதோ கத்தின்ட்டு இருக்கு பாரு போ. கிரு ப்ரோ பேசுங்க. இல்ல நியாயமா பார்த்தா வந்து இவங்க 50 பேர் செத்துருக்காங்க இதுவரை கூட்டம் போட்டு. அதுக்கு இவங்க வந்து அப்செட் ஆகல. அதுக்கப்புறம் சங்கீதானி வந்து வானங்கேட கேட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு இவங்க டென்ஷன் ஆகல. நேத்து ஆல்ரெடி ஊருக்கே தெரிஞ்சதா ஒரு மாதிரி என்ன சொல்றது, அபிஷியல்னு சொல்ல முடியாது, வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அட்டி கேக்குது அட்டி. இந்த ஆகாஷ் ஏற்கனவே மரத்துல சுத்துறான். டிவோர்ஸ் நியூஸ் வந்தோடனே தனுஷும் டிவோர்ஸ் அவனையும் சேர்த்து அடிப்பான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து தனுஷ் வந்து டிவோர்ஸ் ஆனாலும் குழந்தைங்க கூட எப்படி இருக்கா பாருன்னு சொல்லி எலிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஐயோ இது என்ன டிவோர்ஸ் நியூஸ் வந்து தனுஷ் தான் அடிப்பானுங்க, இன்னைக்கு பிரைஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் குஷியில இருக்கிறான். இல்லடா தனுஷ் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான்டா. அவன் பசங்களெல்லாம் கழட்டி விடல. ஒரு நிமிஷம் இருடா. ஜெயம் ரவி டிவோர்ஸ், இந்த கோலிவுட்ல யாரு டிவோர்ஸ் வந்தாலுமே தனுஷ் தான் அடிப்பானுங்க. ஒண்ணுமே இல்லடா, ரகுமானுக்கு டிவோர்ஸ் வந்துச்சு தெரியுமா? ரகுமானுக்கு யார் டிவோர்ஸ் வந்தா ராயன் படத்துல பாட்டு போட்டதுனாலதான் ரகுமானுக்கு டிவோர்ஸ் வந்துச்சுன்னு அடிச்சானுங்க தனுஷை போட்டு. புரியுதா? காரணமே அடிப்பானுங்க. ஜெயம் ரவி தான் அடிச்சிடுறேன். ஜெயம் ரவி மாதன் பட்டி வச்சு கம்பேரிசன் பண்ணி. ஏன்னா இது இந்த விஜய் வந்து அந்த கேட்டகரி கிடையாது. விஜய் இந்த கேட்டகரி, மாதம் பட்டி. ஆனா ஜெயம் ரவி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜெயம் ரவி மேட்டர்ல அவன் தான் விக்டிம்ங்கறானுங்க. ஆமா, ஜெயம் ரவி பேட்டர்ல அவன் தான் டீம். ஜெயம் ரவி டீம். ஜெயம் ரவி வைஃப் வந்து அவங்க ஏதோ ரொம்ப டாக்ஸிக்கா பண்றாங்க. வைஃப் இல்ல மாமியாரு. வைஃப் மாமியாரு சேர்ந்து. ஏன்னா ஹரி எங்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துல எங்களுக்கு வந்து அக்யூசேஷன்ல இருந்து எல்லாத்தையும் என் தலைவன் வாங்கிட்டான்டா ஒரு ஆளு வாங்கி மொத்த எவ்வளவு டிவோர்ஸ் ஆனாலுமே நீங்க தானே மாட்டுவீங்க. யாரு டிவோர்ஸ் ஆனாலுமே. அதான் இனிமே இந்த செவரை நாங்க ஜாலியா இருப்போம்டா. இல்ல ஹரி கேக்குதா? இவனு இந்த 3 பேர் ஏன் தனி கேட்டகரினா, ஒரு ஒய்ஃப் கூட கமிட்மெண்ட்ல இருக்கும் போதே இன்னொரு பொம்பளைங்க கூட அஃபேர்ல மாட்டிருக்காரு. ஜெயம் ரவி சரி, இவன் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ், இப்ப விஜய். இது வந்து கக்கோல்டு மாதிரி. இது அந்த மேரேஜ் மத்தவங்க எல்லாம் அந்த மேரேஜை முடிச்சுட்டு அந்த ரூமர்ஸ் எல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்கும் போதே மாட்டானுங்க பத்தியா? ஆனா அவங்க யாருமே இன்னும் வரைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து தப்பா பேசல, அவங்க ஃபேமிலிய வந்து விட்டு கொடுக்கல. ஜி பிரகாஷ் பொண்ணு அவங்க வீட்டுலதான் இருக்கு. அவங்க பேர் என்ன? ஜி பிரகாஷ் ஒய்ஃப் அவங்க பேர் என்ன? சைந்தவி. சபா நீ சொன்னல சைந்தவி பத்தி சொன்னல. சைந்தவி ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல ஹி இஸ் மை குட் ஃப்ரெண்ட்னு தான் சொல்லிருக்காங்க. ஆமாமா, குட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணா ஜி பிரகாஷ் அப்பலாம் சொல்லுவாரு. தனுஷும் ஐஸ்வர்யா கூட இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஈச் அதர் ஃபாலோயிங். நீங்க அந்த பெட்டிஷனே இப்போ வரைக்கும் ஃபேக் நம்பிட்டு இருக்காங்கடா. நீ என்னடா சொல்லுவ? பெட்டிஷனே டிவோர்ஸ் பெட்டிஷனே ஃபேக் நம்பிட்டு இருக்காங்க. இல்ல நீ சொல்றாட்டி இந்த ரகுமான டிவோர்ஸ் வந்தப்ப தனுஷ போட்டு எப்படி எல்லாம் அடிச்சானுங்க. ரகுமானோட பையனும் ஒய்ஃபு கூட ரகுமானை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் வந்து அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ்னு அறிக்கைலாம் கொடுத்தாங்க. ரகுமான் ஒய்ஃப் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க அவரா அப்படின்னு சொல்லி. அவங்க சைட்ல இருந்து அறிக்கை வந்துச்சு. சைந்தவி வந்து 1 மாசம் முன்னாடி கூட வந்து கன்சர்ட்ல பாடிட்டு இருந்தாங்க, ஜி பிரகாஷ் கன்சர்ட்ல. சைந்தவி அவங்க வந்து நல்லா, அதான் சொல்றேனே, இவங்க எல்லாம் வேற. இவங்க வந்து மியூச்சுவலா ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ், அவங்க பர்சனல் இஷ்யூஸ்க்காக பிரிஞ்சது. இவன் சபரீஷ், இது எனக்கு ஒரு டவுட். இப்போ டிவோர்ஸ் கேசஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி அவங்க வெயிட்டிங் பீரியடே ஒரு 3 months தருவாங்கல்ல. நிறைய பேர் டிவோர்ஸ் பெட்டிஷன்லயே வித்ட்ரா பண்ணி போயிடுவாங்க. ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கல. நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே ப்ரோ கேஸ் எல்லாம் ஈஸியா தள்ளி போட்டுறாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா இல்ல அட்டி தனுஷ் ஐஸ்வர்யா விஷயம் அப்படிதான் இருக்கு. இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே, அவங்க அப்ளைல தான இருக்காங்க இது வரைக்குமே. ஆமா, அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும். கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் தருவாங்கடா. இவங்களுக்கு இருந்த ஒரு 5% ஓட் பேங்க் இப்ப நக்கிட்டு போக போகுது. சபரேஷ் மாதிரி இந்த ஐடி ஃபேஸ் கேட்டா கார்த்திக் ரேவ் சொல்றான் கம்மியா ஓடுறான். ஒரு நிமிஷம் வாய்ஸ் ஏறு. ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணனும்னா ஊபிஸ் கதறங்கள் பைத்தியக்காரன். மகளிர் ஓட்டல் கடைசில ஆக்கிட்டீங்களா?
மகளிர் ஓட்டு ஃபுல்லாவே நக்கிட்டு போகுது இந்த தடவை. ஏய் அவன் எப்பங்க மகளிர் ஓட்டு வாங்கினா இந்த டைம் நக்கிட்டு போக போகுதுன்னு எனக்கு புரியல. என்னங்க அது இதாங்க முதல் எலெக்ஷன் ஏதோ வாங்கி ப்ரூவ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். மகளிர் ஓட்டு மகளிர் ஓட்டு இந்த தடவை நக்கிட்டு போக போகுது. எத்தனை தடவை வாங்கியிருக்கான்? நான் சொல்றது அவர் விஜய் ஃபேன்ஸ் ஒரு சொல்றேன்ல, இப்ப அவங்களே போட மாட்டாங்க. இல்ல ப்ரோ, அவனுக்கு வர ஓட்டு வந்து ப்ரூவன் அவுட் ப்ரோ, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. நமக்கு எதுவுமே டேட்டா இல்லாம நம்ம பாட்டுல அவனுக்கு ஒரு சர்வே வச்சு பேசுற டேட்டா கேட்கலாம். சும்மா ஃபேக்கா ப்ரோ? இருங்களேன், எனக்கு ஒரு டவுட். மகளிர் ஓட்டு நக்கிட்டு போயிடுன்றீங்க, அப்ப திருசா ஃபேன்ஸ் ஓட்டு நீ வேற இந்த அவேக்குன்னு ஒரு சொல்ல. ஏய் இரு, நான் தான் சொல்லுவேன், நீ கரெக்டா சொல்ல மாட்டேன். 20 சொல்லிட்டு இருந்தான். அது 50-20 இல்ல, நீங்க 20-30. ஆல்ரெடி விஜய் ஃப்ரெண்ட்ஸ் 50% ஓட்டு இருக்கு. இப்ப த்ரிஷாவும் சேர்ந்தாலும் 30% ஓட்டு ஈஸியா ஸ்வீப் ஆயிரும். டிஎம்கே வந்து எதிர்கட்சியா கூட வராது போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மால. டேய் இந்த மேட்டர் ஃபர்ஸ்ட் லீக் அவுட் பண்ணது இன்ஸ்டால த்ரிஷா ஃபேன்ஸ்னு கொஞ்சம் ஐடி இருக்கும். அவங்க தான் 3 வருஷம் முன்னாடி லீக் பண்ணாங்க இத. த்ரிஷா போடுற ப்ரோ இல்ல ப்ரோ, இதெல்லாம் 2021லயே போன் கால்ல பேசியாச்சு ப்ரோ. நீங்க வேற இந்த சபரீஸ் பையன் தான் வேணாண்டா ப்ரூஃப் இல்லாம பேச. மச்சான் நம்ம அந்த உனக்கு ஒரு டைம் சரண் ஞாபகம் இருக்கா? பேஸ் போட்டு அடிக்கலாம்னு சொன்னப்ப எப்படி போச்சு? என்ன நியூஸ் 21ல என்ன நியூஸ் ப்ரோ? இல்லடா நாங்க பசங்கடா ப்ரோ. இவங்க 2 பேரும் செப்பரேஷனே எங்களுக்கு எப்பயோ தெரியும் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸுக்கு ப்ரோ இது எப்ப தெரியுமா? நான் தான் சொல்றேன் முதல்ல வேணாம், அது வந்து ஆபீஷியலா வர வரைக்கும். நாங்க கோவிட் டைம்ல வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியும். சரி ஃபேமிலிக்குள்ள போக கூடாது, வேணாம் விட்டுருன்னு சொல்லிட்டு தான் யாருமே கையில தொடாம. ப்ரோ நீங்க வேணா இந்த வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதான் இருக்கும்ல, அந்த ஹேஷ்டேக் எடுத்து பாருங்க. 22 எண்ட்லயே போட்டிருப்போம். 22 எண்ட்லாம் தெரிஞ்சிருச்சு ப்ரோ. பீஸ்ட் டைம்ல வந்து நியூயார்க்லாம் போனதெல்லாம் த்ரிஷாவே வீடியோ போடுறாங்க. இப்ப இருக்கும் அந்த வீடியோ போய் பாருங்க. த்ரிஷா வீடியோ போட்டுருக்கோம் 2022. மாஸ்டர் படம் ஆடியோலாம் தப்பியே சண்டை தான் ப்ரோ. ஆனா அது த்ரிஷா இல்ல ப்ரோ, வேற ஒரு ஆக்டர்ஸ் கூட அஃபேர். அப்போ எல்லாத்தையும் அவங்க பிரித்து விட்டாங்க. இது வந்து ப்ரோ அது ஒரு போட்டோ இருக்கும் ப்ரோ, காலு உரசுற மாதிரி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, அந்த ஆக்டர்ஸ் கூட அஃபேர்ல இருக்கும்போது அப்பதான் சங்கீதா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்காங்க சரியா. அதுலதான் விஜய் ஃப்ரெண்டு மாடி வீடு அந்த கதை தானே அது. மாடி வீடு அந்த பில்டிங் வாங்கி கொடுத்துறான் ப்ரோ விஜய். சஞ்சய்க்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டான் சரியா. அது அவன் காசு. அதுக்கு அடுத்ததுதான் அது சண்டே ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சு சங்கீதா வச்சா திரும்பி திருசாட்ட படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரூட்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2004ல த்ரிஷாவோட வீடியோ ஒண்ணு வந்துச்சு. அது ஒரிஜினல் ஃபேக்கான்னு தெரியல இன்ன வரைக்கும். அது வேணாம் ப்ரோ. அது விஜய் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப ரூமர் வந்துச்சு. டேய் சுசித்ரா இன்டர்வியூ கொடுத்திருக்கடா, இப்பதான் நான் பாக்குறேன். அது ஏகப்பட்ட இன்டர்வியூ. அவ இன்டர்வியூ குடுக்கலனா தான்டா ஆச்சரியம். ஒண்ணா கமெண்ட்ரா நீ வேற. அவ இன்டர்வியூல தான் நம்ம சொல்லிருக்கா இனிமேல் விஜய் அடிக்கிறதா என்னோட இது. தமிழ்நாடு சபரிஷா உங்களெல்லாம் இழுத்துருக்கா சரியா. விஜய்க்கு வந்து திருசாக்கு உதவி மேல அவ ஒரு குட்டி பைல்வான் ரகநாதன். அவ இன்னொன்னு சொன்னாடா, அந்த முண்டைக்கெல்லாம் ஃபயர் விட்டீங்கன்னா அது வந்து இங்க தப்பா இருக்கும். அது எல்லாருமே இல்ல அந்த முண்டை அந்த வீடியோல பேசுற சபா அந்த முட்டை அந்த வீடியோல பேசுனதே சொல்றேன் கேளு. அஜித் கார் ரேஸ் ஓடிட்டான், சூர்யா பாம்பே ஓடிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் வந்து கம்முன்னு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டு த்ரிஷா விட்டான்னா அவன் தான் வந்து இங்கே சினிமால அவன் தப்பான டிசிஷன்ல இருக்கிறான், அவன் வரணும் வெளியே அப்படின்னு ஒண்ணு சொன்னான். 2வது நான் வந்து இதுக்கப்புறம் 10 வருஷம் சும்மா இருந்துட்டேன், சாகுறதை தனுஷன் அடிச்சு அவனை வந்து ஒண்ணுமுலாம் ஆக்க போறான் அப்படின்றான். பைத்தியண்டா அவ பேசுறதுல எடுத்து பேசிட்டு இருக்காரு. அதை ஒருத்த போட்டிருந்தான்டா இன்டர்வியூ கொடுத்துருக்கான்ட்டு. அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஊசியை போட்டுவிட்டு அந்த தாயலியை கொல்லுங்கடா.
இல்லடா தனுஷ் மாதிரியே அச்சல பையன் இருக்கிறப்பயே தனுஷ கேங்கிறாளு இவெல்லாம் எந்த அளவுக்கு மூளை பாதிக்கப்பட்டிருப்பா யோசிச்சு பாரு. இல்ல ஆக்சுவலி அது ஏன்னா தனுஷ் அதையும் கேட்டுட்டு காலைல ஒருத்தனுங்க ஒரு சில பேர் டிபேட் பண்ணானுங்க பாரு, அதுதாங்க பண்ணேன். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலடா. ஒருத்தன் வந்துட்டு பேசுறான், இன்னும் அஜித்தை பத்தி பேசுறான் மறைமுகமா. லூசுங்கடா அவனுங்க, முட்டு கொடுக்க முடியல. இல்ல அடி இந்த சுச்சி லீக்ஸ்ல இப்ப ரீசெண்டா அந்த 1 year 2 year முன்னாடி ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தார்ல, அப்போ வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் பாயிண்ட்ஸ் தான். சுச்சி லீக்ஸ்ல அண்ணா மட்டும் எப்படி மிஸ் ஆனாருன்னு தெரியல. ஏங்க அப்பெல்லாம் வந்து அப்பா கண்ட்ரோல்ல இருந்தாருங்க, ஜெகதீஷ் கண்ட்ரோல்ல இருந்தா நிறைய போட்டோ லீக் ஆயிருக்கும். ஆக்சுவலா புஷியானந்தா மீன் தரனாங்கிறானுங்க. உண்மையை சொல்லிட்டா எஸ்எஸ் இல்லடா, எஸ்எஸ்சி கூட இருக்கிறப்ப இல்லடி இது சொல்லிக்கிறேன். அதாவது இந்த 90sக்கு முன்னாடி உள்ள எதையுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளில கொண்டு வர மாட்டானுங்க ப்ரோ. அது ஒரு பெரிய இது இருக்கு உள்ள. 90s இல்ல காசு, டேய் 90sலாம் இல்லடா, எஸ்எஸ்சி கூட இருக்க வரைக்கும் விஜய் ரொம்ப கண்ட்ரோலா தான் வச்சிருந்தாரு. சபா எஸ்எஸ்சி 2007 அந்த குருவி மேட்ரப்ப அந்த கேரவன் மேட்ரு உனக்கு தெரியும்ல, அப்பவே உள்ள பூந்து உன் பேரு கெட்டு போயிடும் நீ அப்படின்னு சொல்லி பைசல் நக்கீரனோட ஆர்டிகிளே இருக்கு. ஓகேவா, நக்கீரன்ல ஆர்டிகிளே இருக்கு. அப்போ எஸ்எஸ்சி வந்து விஜய் ரொம்ப இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், எஸ்எஸ்சினா விஜய்க்கு வந்து சரியான ப்ரொடெக்ஷன் கார்டு தெரியுமா. எஸ்எஸ்சி மாதிரிலாம் ஒருத்தன் யாருக்குமே கிடைக்க மாட்டான், அவ்வளவு சேஃப் கார்டு பண்ணுவான் விஜய் ஒவ்வொரு விஷயத்துலயுமே. இப்ப மட்டும் இந்த பாலிடிக்ஸ்ல இப்ப மட்டும் எஸ்எஸ்சி வந்து விஜய் கூட இருந்தானா கரூர் இஷ்யூ இப்ப ஆல்ரெடி விஜய்க்கு அனுதாபம் இருக்குல்ல, விஜய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவா மாத்திருப்பான். சரியான பொலிட்டிக்கல் மைண்ட் எஸ்எஸ்சினா. எஸ்எஸ்சி விட்டு போய் ஜெகதீஷ் கூட பொலிட்டிக்கல் மைண்ட்லாம் சொன்னா அடிச்சிருவேன். பொலிட்டிக்கல் மைண்ட்லாம் திராவிட மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் திராவிட போராட்டம் கூட்டு போய் விஜய் உட்கார வச்சது. உண்மையான மேட்டர் தம்மா, எஸ்எஸ்சி வந்து ஜெகதீஷ் மாதிரி கூட்டி கொடுக்க மாட்டாரு, அழகு பிடிக்க மாட்டாரு, அதனால விஜய்க்கு பிடிக்கல. அவ்வளவு நீங்க எஸ்எஸ்சி தான் கூட்டு போய் மீனவர் வச்சதெல்லாம். ஆனா அங்க போய் குத்துப்பாட்டு பண்ணது இதெல்லாம் இவதான் பண்ணது. இல்ல எஸ்எஸ்சி இருந்தா கரூர் விஷயமே நடந்துக்காதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் ப்ரொமோட் அப்பெல்லாம் ஏங்க இல்ல டீகோடர் விஜய் வந்து ஒரு சைக்கோங்க. அவனுக்கு அந்த கிரௌடு அந்த விஜய்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த அப்புறம் வந்து அவன் போட்டோவை தாட்டோ குத்துறது, அப்புறம் வந்து அதெல்லாம் ரொம்ப விரும்புவான். விஜய் வந்து இல்ல ஒரு விஷயம் மச்சான், விஜய் வந்து புகழின் உச்சம் தான். ஓகேவா, ஹி ஹேவ் ஹியூஜ் ஃபேன் பேஸ், அது டைகார்ட் ஃபேன் பேஸ். அவனுக்காக என்ன வேணா பண்ணிக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. சரியா, அவன் கூட இருக்கிறாங்கல்ல, கூட இருக்கிற கூட்டமும் விஜய் சொல்ற இடத்துல விஜய் சொல்றதை கேட்கறதுக்கு தான் இருக்கானுங்க. விஜய்க்கு அவரு வாய்ஸா இல்ல, புரியுதா. ஆனா எஸ்எஸ்சி இருந்தா விஜய்க்கு வந்து வாய்ஸா இருப்பான். விஜய் எஸ்எஸ்சி சொல்றது விஜய் கேட்கற இடத்துல டிசிஷன் மேக்கிங் வந்து 2 பேரும் கையில இருக்கும். சைக்கோ பிஹேவியர் தான். ஏன்னா அவன் இதெல்லாம் லைக் பண்ணுவான்டா. அவன் வந்து சூர்யா கூட அதை விரும்ப மாட்டான், டியும் அதை விரும்ப மாட்டாங்க, அஜித் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. கிரௌட் இருக்கா, அவங்க வேலையை பாருங்க, தேவைன்னா ஓகே, அப்படி மூவியா ஓகே, அந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா அதர் ஆக்டர்ஸ் எல்லாமே தவிர்த்து. விஜய் வந்து அந்த கிரௌடு கிரேஸை வந்து ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணிட்டே இருப்பான். கிரௌட் வரணும், இங்க வரணும், அங்க வரணும். அதுக்குதான் ப்ரோ அடிக்கடி போட்டோ எடுப்பான். அந்த பவுன்சர் மேட்டர் உண்மைதானே, பவுன்சர் சொன்னது விஜய் தானே. ஆமா, பவுன்சர் மேட்டர் உண்மைதான் அது. அதுக்கப்புறம் பவுன்சரை வந்து கார்னர் பண்ணி அது அவர் இல்லைன்னு சொல்லி பேச வச்சிருப்பானுங்க. நான் படிச்ச மாட்டேங்க பார்க்க மாட்டேன். அவன் கரூர் விஷயத்தப்பே கவின் விஷயத்தப்பே போயிட்டு கவின் விஷயம் அவெல்லாம் முரட்டுத்தனமா ரைட்டப் எழுதுவான் யுவர்ஸ்ன்னு. இப்ப பிரவீன் ட்வீட்ஸ்னு ஒரு ஐடியில இருக்கான். ஸ்டாலின் உங்களுக்கு என்னடா வன்மோ, ஸ்டாலினுக்கு அவ்வளவு நாள் வன்மோ, காலங்காத்தால பொண்டாட்டிய கூட்டினு எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி நாங்க எங்க பாரு, அவர் ஒய்ஃப் இருக்கு, அவர் கூப்பிட்டு போறாரு. என்னடா இது எனக்கு புரியல. எனக்கு ஏண்டா 5 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க,
ஒரு நாள் கூட வைஃப் போட்டு வாக்கிங் போல. ஏன்னா நேற்று த்ரிஷா கூட்டு வந்தோன்னு வாக்கிங் புதுசா கூட்டு போறீங்க. நாங்க எப்பானா கூடுவோம். என்னடா உங்க இருக்கு அவர் வைஃப் வச்சிருக்க கூப்பிட்டு போறேன். அப்படி சொல்லக்கூடாது. நாங்கன்னா வப்பாட்டியோட போறோம் அவன மாதிரியும் அவங்க திடீர்னு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, கூப்பிட்டு போயிருப்பாரு. அவ்வளவுதான். இல்ல நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், விஜய்க்கே பேரன் எடுக்கிற வயசு, இப்பெல்லாம் இது தேவை. ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் விஜய்க்கும் ஒரே வயசு தானே? விஜய்க்கே பேரன் எடுக்கிற வயசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் விஜய்க்கும் ஒரே வயசு தானே? ஜெகனுக்குலாம் அதிகமா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஒரே மேடையில கல்யாணம் பண்றோம் ப்ரோ. ஒரே மேடை பிளான் என்ன தெரியுமா ப்ரோ? ஒரே மேடையில கல்யாணம் பண்றோம். ஜேசன் சஞ்சய்க்கு நல்ல பொண்ணு, விஜய்க்கு த்ரிஷா, 2 பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்றோம். பெரிய சைக்கோங்க. வாடா சபரீஷ், எப்படி இருக்க? சபரீஷ் இல்ல, எனக்கு அந்த மீட்டிங்ல அவன் இந்த இப்ப நடந்தது இல்ல தஞ்சாவூர்ல, அந்த மீட்டிங்ல வந்து அந்த பேனர் வச்சு காமிச்சான்ல, அது ஏதாவது குத்தி இருக்குமோ? என்னடா இவனுங்க இவ்வளவு அளவுக்கு இறங்கிட்டானுங்க, நம்ம பப்ளிக்கா தந்து காமிச்சோம்னா திரும்பி அந்த பேனர் காமிக்க மாட்டானுங்கன்னு. ஏதோ ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்கு. அவனுங்க சங்கீதா சைட்ல இருந்து அந்த ஆக்ட்ரஸ வந்து ரிவீல் பண்றதா எதிர்மருந்து தரதா சேர்க்க போறேன்ற மாதிரி ஆல்ரெடி அஃபிடேட்ல சொல்றதுனால சரி அவங்க என்ன சொல்றது நம்மளே ரிவீல் பண்றோம்னு தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு யூடியூப்ல பார்த்தேன், நடிகைன்னு சொல்லடா, நடிகைகள்னு சொல்லிருக்காங்கடா. நமக்கு தெரிஞ்சே 2டா. அப்ப பொண்டாட்டிக்கு எத்தனை தெரிஞ்சிருக்கும்? அது அவங்க ஓபன் பண்ணட்டும், நாம அதான் திருப்பி சொல்றோம். அபிஷியலா வர வரைக்கும் நம்ம எதுவுமே பேசலாம். இல்லடா, நீதி வேணும்னு சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி நாங்க நீதி தரம் போக கூடாது. ஹரிஷ் இல்ல இப்ப எனக்கு என்னமோ இன்னொரு சசிகலா ஜெயலலிதா மாதிரி தெரியுது எனக்கு. அந்த வீடியோ ஏதாவது மாட்டிக்கிச்சா ஐயா அம்மா கிட்ட? இந்த வீடியோவுக்கு தான் பயந்துட்டு இருக்காரா? ஒன்னும் புரியல. இல்ல ஆல்ரெடி கட்டன் உங்களுக்கு